அது மருந்தில்லாத ஒரு மருந்து, நோய் தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் மனோவசியம்ங்கிறது. இதை பற்றி திருக்குறான்லேயும் வந்திருக்குது. இவங்கெல்லாம் தூங்குவாங்க, அவங்களுக்கு காதுகளை தட்டி கொடுத்துன்னு சொல்லும் குரானில். ஆயத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. ஆனால் இதை வச்சுட்டு மனோவசியம் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் குரான் ஆயத்துக்களை வச்சுட்டுலாம் யாரும் உங்கள்கிட்ட மிரட்டினாங்கன்னா நீங்கள் பயந்துடக்கூடாது. ஏன்னா எதையாக இருந்தாலும் காசாக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது. குரான் ஆயத்து நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்து தானே தவிர சேவனை செய்யக்கூடிய மருந்து கிடையாது. அதனால் குரானை வச்சுக்கிட்டு நான் அதை ரவுலாவில் எஜமான்ற வாசல்லாம் வச்சுக்கிட்டு வெளியூர் ஜனங்களை தெரியாத ஜனங்கள்கிட்ட சேவனை பண்ணுறேன்னு ஏமாத்துறாங்களா இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியெல்லாம் இல்லாத பயப்படாமல் குரான் ஆயத்தில் நோய் தீர்க்கக்கூடிய மருந்து தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் பயப்படக்கூடாது. குரான் நம்மளுக்கு நல்லது தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நாகூர் தர்காலேருந்து எடுத்தேன். இதை அப்படியே நீங்கள் சுற்றி பார்த்து ஜாரத் பண்ணுவீங்கிறதுனால அதை போட்டுகிட்டே உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோடய சேனல் மன நிம்மதிக்கான சேனல். அறிவு மன நிம்மதி அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படிங்கிறது. ثم بعثناه لنعلم الحزبين أحصى لما لبثوا أمدا. இந்த 2 ஆயத்துக்கும் உள்ள விளக்கம் ஒரு ஆயத்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆகவே அக்குகையில் எண்ணப்பட்ட பல ஆண்டுகளாக அவர்கள் தூங்குவதற்கு அவர்களின் காதுகளை சத்தங்களை கேட்காதவாறு நாம் தட்டி விட்டோம். 12வது ஆயத்துக்கு